மறவாமையால் அமைத்த மனக்கோவில் உள்ளுறுத்தி நான் உருத்திர பல்கணத்தாராகிய அடியாரைய சொந்தமா பார்த்துதான் சொன்னேன். சொந்தம் அவங்கதான். இகத்தும் பரத்தும் இனியவர் அவங்கதானே. உறவாதி தனிவுடரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சன மாட்டி எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து திருமுது. இதுதான் ரொம்ப முக்கியம். சாமிக்கு திருமஞ்சனத்திலையும் ஆடை அணிவித்தல்லையும் தூபதீபம் காட்டத்திலையும் ஒரு குறை வந்தா கூட பரவாயில்ல, திருவமுதல குறை வந்துடக்கூடாது. இதை நம்ம தெரிஞ்சுக்க காரணம் யாரு தெரியுமா? கண்ணப்பர். அப்படிதான் சொல்லிட்டு போனார். கண்ணப்பரை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பொதுவாக நம்ம என்ன கேட்குறோம்? கும்பாபிஷேகம் ஆயிடுதா கோயிலுக்கு? கும்பாபிஷேகம் ஆயிடுதாங்கிறோம். என்ன தெரியுமா கேட்கணும்? சுவாமிக்கு திருவமுது ஆயிடுதா? இதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும். ஒரு குழந்தை, நம்ம ஏதோ ஒரு குழந்தைய வளர்க்குறோம், அது வேற இடத்துல வளருது. அதை பார்த்துட்டு சாப்பிட்டே இருந்தானே கேட்குறோம். உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா? பட்சணம் இருக்கான்னு தான் கேட்குறோம். விளையாட்டு பொருள் இருக்கா கேட்குது. அந்த மாதிரி வழக்கம் இல்லையே. அப்போ பசி, அதுக்கு பட்டு பாவாடையை கொடுக்கலாம், பட்டு சொக்கா போட்டுக்கலாம். பசிக்குதுமா கத்தும் இல்லையே. அது மாதிரி பல கோயில்களில் சாமி பட்னியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை.